அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வராகியம்மனுக்கு உரிய தினமான வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று சொந்த வீடு அமைவதற்காகவும் வாகனம் அமைவதற்காகவும் நிலம் அமைவதற்காகவும் இந்த வழிபாடு செய்து பாருங்கள். வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று நீங்கள் தொடங்கி வழிபாடு செய்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக 100% நிறைவேறும். ஒரு 5 வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக சொந்த வீடு உங்கள் கையில் சேரும். அல்லது சொந்த வீடு வாங்க முடியும், அல்லது கட்ட முடியும், அல்லது இடமாவது வாங்கி போட முடியும். ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் வராகி அன்னைக்கு. இந்த வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம். மாசி வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று இந்த வழிபாடு செய்யுங்க. மாசி வளர்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது தேதி முதற்கொண்டு நான் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்று வழிபாடு இருக்குதான் நான் கொடுத்துருந்தேன். இது செவ்வாய்க்கிழமை இரவு வழிபாடு. இந்த வழிபாடு செய்யுங்க. வளர்பிறை பஞ்சமி மாசி 2ஆம் தேதியும் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியும் 14/2/2024 அன்று நமக்கு வளர்பிறை பஞ்சமி தினம் வருது. திதி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இரவு 8:35 இருந்து புதன்கிழமை மாலை 6:28 வரை இருக்குது. வளர்பிறை பஞ்சமி பூஜை புதன்கிழமை செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். புதன்கிழமை மாலை 6 மணிக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படி இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை இரவு 8:35க்கு மேலே இந்த வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க, புதன்கிழமையும் வராகி அன்னைக்கு வழிபாடு செய்யுங்க. எளிமையான முறை வழிபாடு செஞ்சாலே போதும். புதன்கிழமை மாலை சுவாமிக்கு எந்த தீபம் ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிற வழிபாடு நான் கொடுத்துருக்கேன். அதை நான் என்டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த பதிவை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வழிபாட்டில் நம்ம வெற்றிலை தீப வழிபாடு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை இரவு 8:35க்கு மேலே இந்த வழிபாடு செய்யுங்க. அதாவது 8:30க்கு நீங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுங்க. இதற்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு 5 வெற்றிலை எடுத்துக்கோங்க, ஒரு 5 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, நெய் அல்லது நல்லெண்ணெய், பஞ்சுத்திரி, இது மட்டும் நமக்கு போதும். நெய்வேத்தியமாக செவ்வாழை வாழைப்பழம் அல்லது மாதுளம்பழம் அல்லது சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு அல்லது நீங்கள் மற்ற ஏதாவது பழங்கள் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். நீங்கள் அர்ச்சனை பண்ணணும்னு விரும்புனீங்க அப்படின்னா சிவப்பு நிற குங்குமம் அல்லது 1 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. சிவப்பு நிற குங்குமத்தால் செவ்வாய்க்கிழமை என்று அர்ச்சனை பண்ணுவது மிகவும் விசேஷமானதாக இருக்கும். சிவப்பு நிற குங்குமம் எடுத்துக்கோங்க. எடுத்து வைத்துட்டு நீங்கள் ஒரு தாம்பழத்தட்டில் 5 வெற்றிலை ரவுண்டாகவும் நீங்கள் வைக்கலாம் அல்லது நேராகவும் வைக்கலாம். வைத்து ஒவ்வொரு அகல் விளக்கும் வச்சு அதில் இருக்கிற வெற்றிலை காம்பு இருக்கும் பார்த்திங்களா, ஒவ்வொன்றும் நீங்கள் கிள்ளி வச்சுக்கோங்க. பிச்சு வச்சுட்டு நீங்கள் அந்த வெற்றிலையில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைங்க. வைத்துட்டு ஒவ்வொரு அகல் விளக்கும் ஏற்றி ஒவ்வொரு காம்பையும் அந்த தீபத்துக்குள்ளே, அதாவது அகல் விளக்கில் போடணும். அது நல்லெண்ணெயாக இருக்கலாம், நெய்யாகவும் இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். 5 அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய்யை ஊற்றிட்டு ஒவ்வொரு காம்பும் அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு தீபம் ஏற்றுங்க. சொந்த வீடு அமைய வேண்டும் வராகி தாய் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி உண்மையான பக்தியுடன் மனம் முருகி வேண்டிக்கோங்க. 100% உங்களுக்கு சொந்த வீடு நிச்சயமாக அமையும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே செய்து பாருங்கள். உங்களுடைய நம்பிக்கை வீணாகாது. என்றைக்காவது ஒரு நாள் உங்களால் கட்டாயமாக சொந்த வீடு அமைஞ்சு சொந்த வீட்டில் வாழ முடியும். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கவலை என்ன அப்படின்னா ஒரு குடிசையாக இருந்தாலும் எல்லோருக்குமே ஒரு சொந்த வீடும் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லோருடைய ஆசையத்தான் இருக்கும். ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கிறது ஓனருடைய கட்டுப்பாட்டில் தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஓனருடைய கண்ட்ரோல். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நம்ம அவங்களுடைய வீட்டில் நம்ம செய்ய முடியும். ஒரு செவத்தில் ஒரு ஆணி அடித்தா கூட ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா அந்த இது பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் கொடுக்கும். நினைத்த மாதிரி நமக்கு நம்மளுடைய என்ன தான் வாடகைக்கு அமௌண்ட் கொடுத்துருந்தாலும் நினைத்தபடி நம்மளால் இருக்க முடியாது. அதற்காகவே முக்கால்வாசி பேர் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீடுக்கு ஆசைப்படுவது இதுதான் காரணம். இதை விட கொடுமை என்ன அப்படின்னா கெஸ்ட்டு கூட ஒரு அளவுக்கு மேலே நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடாது. ஒரு 4 நாளைக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது, 2 நாளைக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் நிறையா ஓனர்ஸ் சொல்லியிருப்பாங்க. இது நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம்தான். ஒவ்வொருத்தருக்குமே இது கஷ்டம்தான். யாருமே நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறது முழு மனதோட யாராலுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணலைன்னா கொடுத்த அட்வான்ஸில் எல்லாத்தையும் பிடிச்சிப்பாங்க. இந்த மாதிரி 1008 பிரச்சனை எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லாருமே ஆசைப்படுறது ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் அது நமக்குன்னு சொந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆசைப்படுவது நியாயமான ஆசை. அந்த நியாயமான ஆசையை கட்டாயமாக இறைவன் நமக்கு நிறைவேற்றி வைப்பாங்க.
செவ்வாய்க்கிழமை அன்று பார்த்தீங்க அப்படின்னா வராகி அன்னை வழிபாடும் மற்றும் முருகனுடைய வழிபாடும் உங்களுடைய வாழ்க்கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீடு அமைவதற்கான யோகத்தை கொடுக்கக்கூடியது இவர்கள் தான். நிச்சயமாக கொடுப்பாங்க. வராகி பக்தர்கள் எல்லாருமே வராகி அன்னை வழிபாடு செஞ்சுக்கோங்க. முருகன் பக்தர்கள் எல்லாருமே முருகனை நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. இல்லைன்னா 2 பேர்த்தையும் சேர்த்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஏன்னா இவங்க தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு அதிபதி. இவங்க நிச்சயமாக நமக்கு சொந்த வீடு அமைவதற்கான யோகத்தை இவர்களால் மட்டுமே கொடுக்க முடியும். அந்த முழு நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்யணும். செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்காரகன், அவருடைய அனுகிரகம் வேண்டும். அதனால தான் நம்ம செவ்வாய் ஹோரையில் நம்ம வழிபாடு செய்யணும். செவ்வாய் ஹோரையில் நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பிக்குது 8:35 நீங்கள் 8:35 நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். 9 மணிக்குள்ளே இந்த வழிபாடு செய்யலாம். நீங்கள் வெற்றிலையில் தீபம் ஏற்றி வைத்தாலே போதும். ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுடைய பூஜையை நீங்கள் தாராளமாக முடித்து கொள்ளலாம். 9 மணிக்குள்ளே இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வராகினிக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஓம் ஸ்ரீம் வராகி நமக அந்த எளிமையான மந்திரம் போதும். இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வராகினியை முழு மனதோடு வழிபாடு செய்யுங்க. எனக்கு சொந்த வீடு வேண்டும் தாயா அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக அது கிடைக்கும். சீக்கிரமாகவே சொந்த வீடு அமையும், நிலம் அமையும். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறது ஆசை இருக்கும். இப்போ பைக்கு வாங்கணும் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். மற்றும் கார் வாங்க வேண்டும் அப்படிங்கிறது ஆசை இருக்கும். கார் வாங்க வேண்டியதற்கு பணம் இருந்தால் கூட ஒரு சில பேருக்கு வாங்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வேண்டிக் கொண்டாலும் நிச்சயமாக வராகி அன்னை அவர்களால் உங்களுக்கு கார் வாகனம் எல்லாமே வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு அமையும். சொந்த வீடு, நிலம், இடம் வாங்கணும் எல்லா யோகமும் பார்த்திங்க அப்படின்னா வராகி அன்னை நிச்சயமாக கொடுப்பாங்க. இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. இந்த வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று நீங்கள் வழிபாடு செய்யும்போது வாழ்க்கை மென்மேலும் உயரும், முன்னேற்றங்கள் கிடைக்கும். புதிதாக பொருள் உங்களால் வாங்க முடியும். எல்லாமே நமக்கு நன்றாக கிடைக்கும். நினைத்ததை விட அதிகமாகவே கிடைக்கும். இந்த மாதிரி வழிபாடு செவ்வாய்க்கிழமை பண்ணிக்கோங்க. நெய்வேத்தியமாக மாதுளம்பழம் ஏதாவது வைத்து உங்களால் முடிந்த அளவுக்கு நெய்வேத்தியம் வைத்து வராகி அன்னை மன உறுதியோடு மன நம்பிக்கையோடு தாய் எனக்கு கொடுத்தே தீர்வாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. இது செவ்வாய்க்கிழமை இரவு வழிபாடு. புதன்கிழமை காலையிலும் பஞ்சமி விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்போ செவ்வாய்க்கிழமை நீங்கள் காலையில் விரதம் இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு திதியே பார்த்திங்க அப்படின்னா 8:35 மேலே தான் ஆரம்பிக்குது. புதன்கிழமை பஞ்சமி விரதம் இருப்பவர்கள் பஞ்சமி விரதம் இருந்து மாலை நேரம் 6 மணிக்கு நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா 6:30 நமக்கு திதி முடியுது. 6:28 வரை தான் பஞ்சமி திதி இருக்குது. ஆனால் 7 மணி ஆகும், 7:30 ஆகுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமாக நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். 6 மணிக்கு நீங்கள் விளக்கேற்றி வச்சுக்கோங்க. வராகி அன்னைக்குன்னு நீங்கள் என்னென்ன பூஜை செய்ய போகிறீங்களோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சு நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிங்க. விரதம் இருப்பவங்க காலையில் புதன்கிழமை காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் வராகி அன்னைக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு மாலை நேரம் பூஜை செய்து முடித்த பிறகு நீங்கள் விரதத்தை முடித்துக்கோங்க. ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக 100% கொடுக்கும். வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று பயன்படுத்திக்கோங்க. சொந்த வீடு அமைய வேண்டும் அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே செவ்வாய்க்கிழமை இரவு வழிபாடு செய்யுங்க. புதன்கிழமை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் புதன்கிழமையும் வழிபாடு செய்துக்கலாம். புதன்கிழமை வராகி அன்னைக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்தாலே போதும். ஏன்னா அந்த நாள் முழுவதும் நமக்கு பஞ்சமி திதி இருப்பதனால் மாலை அல்லது காலை நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை இரவு சொந்த வீடு அமையணும், இடம் வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக 8:35 மேலே வழிபாடு செய்யுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. இந்த நாள் வெற்றில தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற முழு நம்பிக்கை எனக்கும் இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீகத்தோளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.